நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏகப்பட்ட செய்திகள் கொட்டி கிடக்க போது அத்தனையும் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கான செய்திகள் இருக்கும். முதல் செய்தியே அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல். வார்த்தையை விட்ட நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருந்தவர், நல்ல அனுபவசாலி. அதிமுக பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு கெடுபிடியில் உருவாச்சின்னு தெரியும். அதனால் கட்சிக்காரங்களும் சரி, அதை தாண்டி நிர்வாகிகளும் சரி, அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக எதிர்மறையாக யாரும் பேசக்கூடாது, எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணவே கூடாது அப்படின்னு கட்டளையெல்லாம் போட்டார் நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள். ஆனால் கடைசியில் அவரே பார்த்தீங்கன்னா வார்த்தையை விட்டுருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் என்ன வேணுமானாலும் கூட திட்டுங்க, எந்த வார்த்தை வேண்டுமானாலும் கேளுங்க, கம்முன்னு இருப்பார். ஆனால் இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் நீங்கள் விட்டீங்க, எடப்பாடி பழனிசாமி கோச்சிக்கிட்டு கூட்டணியை உடைச்சிடுவார். அப்பேற்பட்ட ரெண்டு வார்த்தையை தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் விட்டிருக்கின்றார். அதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் தொடங்கிவிட்டது. ரெண்டாவது செய்தி, சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாமக கூட்டணி வைக்கல. அதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது, அன்புமணி ராமதாசும் சௌமியா அன்புமணி அவர்களும் டாக்டர் ராமதாசுடைய காலை கட்டிக்கிட்டு அழுதாங்க அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரியும். டாக்டர் ராமதாஸ் அவர்களே சொன்னார். ஆனால் இந்த கூட்டணி உருவாகாமல் போனதுக்கு இன்னொரு விஷயமும் அரங்கனது தான் காரணம் அப்படின்னு ஒன் இண்டியாவில் செய்தி வந்திருக்கிறது. ஒன் இண்டியா திமுகவினுடைய ஆதரவு பெற்ற ஒரு பத்திரிகை. ஸோ அதிலேயே பாமக அதிமுக கூட்டணி உருவாகாததுக்கு இது காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அந்த பிரதான காரணம் என்ன, அதையும் பார்க்க போகிறோம். மூன்றாவதாக, சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டமானது அதிமுக அலுவலகத்தில் இன்னைக்கு நடந்தது. எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற உறுப்பினர்கள் வறுத்தெடுத்தார்களாம். எடப்பாடி பழனிசாமி திணறி போய் நின்று இருக்கின்றாராம். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு, சட்டமன்ற உறுப்பினர்களே எடப்பாடி பழனிசாமியை வறுத்தெடுக்கின்ற அளவுக்கு அப்படின்றதையும் சேர்த்தே இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. முதல் செய்தி, எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காத ரெண்டு வார்த்தை என்ன, அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என்ற ஒரு வார்த்தை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக உடையலை, அதிமுக எதிராக செயல்பட்டவர்களை அதிமுகவை விட்டு நாங்கள் விலக்கி வச்சிருக்கிறோம். ஸோ பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து அதிமுக துரோகம் பண்ணவர்களை, அதிமுக அலுவலகங்களை உடைத்தவர்களை, அதிமுக மீது வழக்கு போட்டவர்களை கட்சி விட்டு நீக்கியிருக்கின்ற பொழுது மீண்டும் அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என்று யார் சொல்லி வந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம் வந்துடும். இந்த வார்த்தையை தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திண்டுக்கல்ல முருகன் மாநாடு தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்த பிறகு அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என்று பத்திரிகையாளர் முன்பாக பேசியிருக்கின்றார். இந்த வார்த்தை எடப்பாடி பழனிசாமிக்கு எட்டிக்காயாய் கசக்கும். அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா, கூட்டணி ஆட்சி அமைப்போம். எடப்பாடியாருடைய தலைமையில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டார். ஸோ நேற்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் வார்த்தை விடுவதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது, ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்து விட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றாரு. பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி எதிர்பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி 2026 ஏப்ரல் மாதத்துக்கு தள்ளி வச்சுட்டாரு. கூட்டணியில் தேமுதிக இருக்குதுன்னு சொல்கிறாரு. தேமுதிக ஏமாற்றம் அடைந்ததுனால திமுக இடத்துல இப்போ நெருக்கம் காட்டுகிறது. தேமுதிகவை வளைப்பதற்கு தான் என்னமோ தெரியல. திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் ஏற்றிருக்கின்றார்கள். அதை வெகுவாக புகழ்ந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்கக்கூடிய செல்வ பிறந்தை அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வரணும், ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இருப்பதனால தேமுதிகவை இழக்கின்றீர்களா, அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே போதுமா திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்குறாங்க. அதற்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாரு, விரைவில் தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் அப்படின்னு சொன்னவர், அதிமுகவையும் ஒருங்கிணைப்போம், என்டிஏ கூட்டணி ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு வார்த்தையை விட்டுட்டாருங்க. தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவோம் என்று சொன்னது தப்பு கிடையாது. அதிமுகவை எதற்காக ஒருங்கிணைக்க வேண்டும், எங்கே உடைஞ்சிருக்குது? எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு சில விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கின்றார். பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமிக்கு சில விஷயங்களை விட்டு கொடுத்துருக்குது.
என்ன விஷயம்? அதிமுகவை ஒருங்கிணைப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்லாதீங்க. என்டிஏ கூட்டணியானது ஆட்சி அமைக்கும், ஆனால் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்றைக்கு என்ன நிலைமையும் அதை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். இந்த 2 விஷயம்தான் எடப்பாடி கேட்டது. இப்போது பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, டிடிவி தினகரனாக இருந்தாலும் பரவாயில்ல, சசிகலாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பாஜக கூட்டணியில் இருக்கட்டும். ஆனால் அதிமுகக்குள்ளே கொண்டு வருவோம், ஒருங்கிணைப்போம் அப்படின்னு என்றைக்குமே சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அதிமுகக்குள்ளே இடமே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கின்றார். கள்ளக்குறிச்சியில் கூட சசிகலாவையோ பன்னீர்செல்வத்தையோ டிடிவி தினகரனையோ விமர்சனம் பண்ணவே இல்லை. அதிமுகவுக்கு சோதனை காலம் வந்தது. எத்தனையோ வழக்குகள் போட்டாங்க. ஆனால் வழக்குகள் மட்டும்தான் சொன்னாரே கண்டி, அந்த துரோகிகள், ஏமாற்று பேழுரைகள், கூடவே இருந்து குழி பறித்தவர்கள் அப்படின்ற வார்த்தை எதுவும் எடப்பாடி பழனிசாமி விடலை. இதிலிருந்து சசிகலா, டிடிவி, பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் இருந்துட்டு போட்டோம். 2021 அவங்க இல்லாததுனால தான் நம்ம தோத்தோம் அப்படின்னு அமித்ஷாவே சொல்லிட்டார். அதனால் இனிமே நாம் வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடாது, அது பாஜகவை முடிவு பண்ணிட்டோம் அப்படின்றனால பாஜக கூட்டணியில் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. டிடிவி தினகரன் கூட அதிமுகவுக்காக நான் பிரச்சாரம் பண்ணுவேன், திமுக என்ற தீய சக்தியை ஒழிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதனால் எடப்பாடியும் இறங்கி வந்திருக்கிறார். இந்த தருணத்தில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அதிமுக ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி எப்படி ஏற்றுக்குவார்? அதுலேயும் நல்ல அனுபவசாலி, அவரே வார்த்தையை விடுறாருன்னா எடப்பாடி பழனிசாமி கோபமடைய மாட்டாரா? அதனால் எப்படா தாவேக்கா வந்து அதிமுகவுடன் கைகோர்க்கும் என்று எடப்பாடி பழனிசாமி காத்துக்கிட்டு இருக்கிறாரு. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா விட்ட வார்த்தைக்கு ஃபோன் பண்ணி வருத்தம் தெரிவித்ததாகவும், ஏன் தம்பி நீங்களே ஃபோன் பண்ணுறீங்க, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் ட்விட்டரில் போட்டாருங்களே, இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பரஸ்பரம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியும் விஜயும் நட்பு பாராட்டி இருக்கின்றார்களாம். டிசம்பருக்குள்ள விஜய் அவர்கள் என்ன நிலைமை அப்படின்றத சொல்லிடுறேன், நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட உறுதியளித்திருக்கின்றாராம். இப்போ பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்குமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாருங்க. ஆனால் நயனார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்லி இருப்பதே பெரிய ஆப்பாக மாறி இருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி ரியாக்ட் பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்த பிறகும் கூட அதிமுகவுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றாரு. இப்போதான் அதிமுக பலமா இருக்குதா, உடஞ்சி போச்சா அப்படின்னு விவாதம் பண்ணாம ஊடகம் வேற ஏதோ பேசியிருக்குது. அவங்களுக்கு மீண்டும் பாஜக உள்ள பூந்து அதிமுக ஒருங்கிணைக்க போகுதுன்னு சொல்லிட்டு விவாதம் பண்ணிட்டு போறாங்க. ஏன் இப்பெல்லாம் நயனார் நாகேந்திரன் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு அதிமுக உடன்பிறப்புகள் இல்லை, ரத்தத்தின் ரத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்களாம். இது எடப்பாடி வரைக்கும் போகாத அளவு பார்த்துங்கப்பா. எடப்பாடி பழனிசாமிக்கு இது போகாது இருக்குமா? கண்டிப்பாக போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி உரசல் வார்த்தைகள் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கும், தவேகா உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விஜய் அவர்கள் எடப்பாடியுடன் நல்ல நட்பில் தான் இருக்கிறார் என்ற விஷயத்தை சொல்லிட்டு, இரண்டாவது, சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் பாமக கூட்டணி சேர்ந்தது. அதுக்கு காரணம் அன்புமணி மீது வழக்கு இருக்கிறது. ஸோ அந்த வழக்கை பாஜக நோண்டிவிடும், நம்முடைய அரசியல் எதிர்காலமே போயிடும் அப்படின்னு அன்புமணியும் அன்புமணி ராமதாஸும் யோசித்ததன் காரணமாகத்தான் ராமதாஸை காலை பிடிச்சிக்கிட்டு அழுதாங்க அப்படின்ட்டு ஒரு கூற்று வந்தது. ராமதாஸ் அவர்கள் அதை உறுதியும் படுத்தினார். ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாதான். எடப்பாடி பழனிசாமி சிபி சண்முகத்தை அனுப்பி ராமதாஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டாரு கூட்டணி தொடர்பாக. ஆனால் கடைசியில் பாஜகவுடன் தான் கூட்டணி அப்படின்றத உறுதிப்படுத்தி விட்டார் அண்ணாமலை. அதிமுகவுடன் பாமக நெருங்கிறது என்று தெரிந்த பிறகு அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஃபோன் அடிச்சிருக்கிறாரு. உடனடியாக பாமகவை தடுத்து நிறுத்துங்க, எடப்பாடியுடன் கைகோர்த்து விட்டார்கள் என்றால் அதிமுகவுக்கு பலமாயிடும், நமக்கு பலவீனமாயிடும். ஸோ பாமக அதிமுக கூட்டணி போட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நம்முடன் கூட்டணிக்கு வராது. அதனால் அதிமுக மற்றும் பாமக கூட்டணியை தடுத்து நிறுத்தணும், அதனால் நம்ம கூட்டணியை உறுதிப்படுத்துங்க பாமகவுடன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா அவர்கள் சொன்னாராம். உடனடியாக கல்வி தந்தையாக போற்றப்படுகிற ஐசரி கணேசன் கிட்ட அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கின்றார். வாங்க பாமக கூப்பிட்டு பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசரி கணேசன் அவர்கள் அண்ணாமலை அழைத்ததனால கிட்டத்தட்ட 3 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு என்ன பேசப்பட்டது, என்ன கொடுக்கப்பட்டதுன்னு தெரியல. பாமக வந்து பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தி விட்டதாம். இப்படி பாஜகவுடன் தான் பாமக கூட்டணி என்று உறுதிப்படுத்தின அந்த நொடி திமுகவுக்கு தெரியாம போச்சான். உடனடியாக பாமக அதிமுகவுடன் போகுது, அதிமுகவுடன் கைகோர்த்துச்சுன்னு வச்சுங்களேன், வட மாவட்டங்களில் திமுக அவுட்டு. அதனால பாமக அதிமுகவுடன் போகக்கூடாது என்பதற்காக ஈசிஆர்ல நம்முடைய அன்புமணி ராமதாஸை அழைத்து பேசினாராம் சபரீசன். அப்போ சபரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சில வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறாரு.
அந்த வாக்குறுதி எல்லாம் தாண்டி பாஜக தந்த பரிசு பெட்டகத்தை விட திமுக பெரிய பரிசு பெட்டகத்தை கொடுத்துதான். உடனே அன்புமணி ராமதாஸ் வந்து சொன்னாராம், சரிங்க நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு போல, நீங்கள் சொன்னதை நடைமுறைப்படுத்துகிறோம், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ பாஜகவுடன் வாங்கின பரிசு பெட்டகம், அதே மாதிரி திமுக இடத்துல வாங்கின பரிசு பெட்டகம், இது டாக்டர் ராமதாஸுக்கு தெரியாமல் போச்சான். அதனால தான் இன்னைக்கு பெரிய பிரளயமாகவே மாறி போய் கிடக்கிறதாம் பாமகக்குள்ள. நீ தலைவராக இருப்பதனால தானே கட்சியுடைய நலனை பார்க்க மாட்டுற, இரண்டாவது தொண்டர்கள் என்ன விரும்புகிறாங்க களத்தில் அது பார்க்க மாட்டேங்கிற, திடீர்னு போய் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிற, திமுக காரன் கூப்பிட்டு ஈசிஆரில் பேசுனா அவங்ககிட்டையும் பேசுகிற, என்ன நடக்குது? ஸோ இனிமேல் நீ தலைவராக இருக்க வேணாம் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணியை வந்து அதிரடியாக தூக்கினாராம். இதுதான் பாஜக பாமக நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி உருவாவதுக்கான பின்னணி அப்படின்னு ஒன் இந்தியாவில் செய்தி வந்திருக்குது. அதையும் தாண்டி இன்னைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கு மேலவை எம்பி பதவி கொடுத்துருக்குறோங்க, அவங்க 2 பேரையும் முன்மொழிந்து வழிமொழிந்து உங்களுடைய ஆதரவு கடிதத்தை எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுங்க, அவங்க மேலவை உறுப்பினராக மனு தாக்கல் பண்ணணும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அந்த தருணத்தில் இன்பதுரைக்கு கொடுத்தீங்க, கட்சிக்காக உழைத்தாரு, நம்ம கட்சியினுடைய வழக்குக்காக வேலை பார்த்தாரு, அதெல்லாம் கூட ஓகே தான், ஏற்றுக்கலாம். ஆனால் தனபால் என்ற ஒருத்தருக்கு கொடுத்துருக்கீங்களே, ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு நேரடியாகவே கேட்டு போட்டாங்களாம். கட்சிக்காக எவ்வளோ பேர் உழைச்சிருக்கிறாங்க ஒன்று, இரண்டாவது கட்சிக்காக கோடி கோடியாக செலவு பண்ணியிருக்கிறான், அவனுக்கெல்லாம் கொடுக்காம தனபாலுக்கு கொடுத்துருக்கிறியே, தனபால் கட்சிக்காக உழைத்ததுக்கும் இல்லை கட்சிக்காக கொடுத்ததுக்கும் ஏதாவது அத்தாச்சு காட்டுங்க பார்க்கலாம். இந்த தனபாலுக்கு மேலவை எம்பி கொடுப்பதனால நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? கோகுல இந்திராவுக்கு கொடுத்துருக்கலாம், வளர்மதிக்கு கொடுத்துருக்கலாம், ஜெயக்குமாருக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விந்தியா அந்த விந்தியா அம்மாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் பட்டியலிட்டாங்களாம். போய் தனபாலுக்கு கொடுத்துருக்கீங்க, தனபாலுக்கு கொடுப்பதனால அதிமுகவுக்கு என்ன வரப்போகுதுன்னு நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமியை கேள்வி கேட்டாங்களாம். எல்லாமே அரசியல் கணக்கு தான், அமைதியாக இருங்க, இப்போது கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினர்களை அமைதிப்படுத்தி இருக்கின்றாராம். அதோடு கூட்டணிக்காவது ஏதாவது வழிவகை பண்ணியிருக்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் போதுமா என்ன? தேமுதிக ஒத்த கால நிற்குது, அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாதான் என்ன? இப்போ தனபாலுக்கு கொடுத்ததுனால என்ன லாபம்? இல்லை அன்புமணி ராமதாஸுக்காவது சீட்டு கொடுத்துருக்கலாமே இல்லையா? இன்றைக்கும் திமுக அன்புமணி ராமதாஸ் கிட்ட பேசிட்டு இருக்குது, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்களாம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவுக்கு கொடுக்கலாம்பா இல்லைன்னு சொல்லலை, ஆனால் தேமுதிகவுக்கு ஒப்பந்தம் போட்டது 2024 தான். அதனால் 2026 கூட நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி இருக்கும் நிறைய, அந்த தருணத்தில் தரலாம், ஒன்றும் கெட்டு போயிடாது. ஆனால் நம்ம அன்புமணி ராமதாஸுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவங்களே வந்து கேட்கலையாப்பா, அப்புறம் எப்படிப்பா நம்மளா கூப்பிட்டு நீ மேலவை எம்பி எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்ல முடியும்? அதனால் கட்சிக்காக உழைச்சிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் 2 பேர் கொடுத்துருக்கோம். ஒருத்தர் தாழ்த்தப்பட்டவர், கண்டிப்பாக எளியோர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு கழகம் என்றால் அது அதிமுக தான். அதனால் கேள்வி எழுப்பாமல் தயவு செய்து கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சிக்காரங்கிட்ட கேட்டிருக்கிறாருங்க. ஸோ மொத்தத்தில் மேலவை எம்பி பதவி கொடுத்தது அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களுக்கு ஏற்புடையதே அல்ல. எதன் அடிப்படையில் தனபாலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். ஸோ கட்சிக்காக செலவும் செய்ய மாட்டார், கட்சிக்காக பிரச்சாரமும் பண்ண மாட்டார், தனபால் யாருன்றே தெரியாது. ஸோ இப்படி யாருன்னே தெரியாதவர்களுக்கு மேலவை எம்பி தரணுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காக ஒரு சீட்டு கொடுத்துட்டு இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட 6 தொகுதிகள் ஒன்று சேர்ந்தது இந்த மேலவை எம்பி. இவ்வளோ பெரிய போஸ்டிங்கை கொடுத்துட்டீங்களே, ரெகுலராக கட்சியில் உழைச்சிட்டு இருக்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை வசை. ஸோ எல்லாவற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சமாளிச்சுக்கிட்டு அந்த 2 பேருக்கான ஆதரவு கடிதத்தை வாங்கி நாளைக்கு மனு தாக்கல் பண்ண போகிறாங்களாம். மொத்தத்தில் அதிமுக பாஜகவுக்கு இடையில் இந்த அதிமுக ஒருங்கிணைப்போம் என்று சொன்ன வார்த்தையானது மீண்டும் புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ அந்த கூட்டணி எப்படி ஒன்றா இருக்க போதா இல்லை பிரிய போதா என்பதை பற்றி எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி வலிமையாக இருப்பதற்கும் இல்லை வலுவிழந்து உடைந்து போவதற்கும் விஜயே காரணமாக இருப்பார். நான் சொல்கிறேன், இப்போது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இது நிஜமாகும். எடப்பாடி பழனிசாமி என்னைக்கும் சரி நம்பிக்கைக்குரியவராக இருந்தது கிடையாது. அடிப்படையில் தன் கட்சி நலத்தை மட்டுமே வந்து எடப்பாடி பழனிசாமி கணக்கில் வைத்து கொள்வார். ஆனால் இந்த முறை மாறினான்னா அதிமுக தலைமை பதவியில் எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு தான் அமித்ஷா ஆப்பு வச்சிருப்பார் என்று எல்லாம் பேசிக்கிறாங்க.
ஆனால் விஜய் வந்துட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி அடக்கவே முடியாது. எப்படி கையாள போகுது பாஜக அப்படின்றதான் பொறுத்து பார்க்கலாம். அதிமுக தவேகா கூட போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் 1.5 வருஷம் இருக்கிறதுக்கு முன்பாகவே கூட்டணி உறுதிப்படுத்தினாங்க. ஆனால் இனிமேலும் விட்டுருவாங்கன்னு சொல்லிவிட்டு நீயும் பேசியிருக்க பாரு எட்டியப்பா அப்படின்னு சொல்கிற நண்பர்களும் இருப்பாங்க பாஜகவில். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம்.